காலை மகளே சொல்லியே சொல்லினில் பாட ஆமா சொல்லினில் பாட வந்தருள்வ தமிழ் மகளே சொல்லி சொல்லினில் பாட ஆமா சொல்லினில் பாட வந்தருள்வ தமிழ் மகளே ஞான தந்தோம் என்று சொல்லியே சொல்லினில் பாட ஆமா சொல்லினில் பாட வந்தருள்வ தமிழ் மகளே ஞான தந்தோம் என்று சொல்லியே சொல்லினில் பாட ஆமா சொல்லினில் பாட வந்தருள்வ தமிழ் மகளே. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா ஆரம்பத்துல சந்தேகமா? அது இல்லனே, தமிழ் மகளை கூப்பிடுறீங்க, அவங்க கூப்பிட்டா வருவாங்களானே? கூப்பிட்டா ஓடி வருவாளாம் என் தமிழ் அன்னை குஷியோடு ஆடி வருவாளாம். கூப்பிட்டா ஓடி வருவாளாம் என் தமிழ் அன்னை குஷியோடு ஆடி வருவாளாம். கூப்பிட்டா ஓடி வருவாளாம் என் தமிழ் அன்னை குஷியோடு ஆடி வருவாளாம். கூப்பிட்டா ஓடி வருவாளாம் என் தமிழ் அன்னை குஷியோடு ஆடி வருவாளாம். பாடிட சொல்லினில் பாடிட மேலமும் கொட்டி வில்லினில் பாடிட பாடிட சொல்லினில் பாடிட மேலமும் கொட்டி வில்லினில் பாடிட. கூப்பிட்டா ஓடி வருவாளாம் என் தமிழ் அன்னை குஷியோடு ஆடி வருவாளாம். கூப்பிட்டா ஓடி வருவாளாம் என் தமிழ் அன்னை குஷியோடு ஆடி வருவாளாம். கூப்பிட்டா ஓடி வருவாள் என் தமிழ் அன்னை குஷியோடு ஆடி வருவாளாம். கூப்பிட்டா ஓடி வருவாளாம் என் தமிழ் அன்னை குஷியோடு ஆடி வருவாளாம். சரிங்க அண்ணே, சொன்ன மாதிரியே தமிழ் அண்ணைய வர வச்சுட்டோம். அடுத்து என்னன்னே செய்ய போறோம்? அடே வந்திருக்கிற அண்ணனுக்கும் வணக்கத்தை சொல்லிடுவோம். வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா. நல்ல தமிழ் தந்தவர்க்கும் வணக்கம் அம்மா. நல்ல தமிழ் தந்தவர்க்கோ வணக்கம் அம்மா. இந்த வாய்ப்பை தந்தவர்க்கும் வணக்கம் ஐயா. இந்த வாய்ப்பை தந்தவர்க்கோ வணக்கம் ஐயா. சிறப்பு அழைப்பாளருக்கும் வணக்கம் ஐயா. சிறப்பு அழைப்பாளருக்கோ வணக்கம் ஐயா. குடியிருக்கும் சான்றோருக்கும் வணக்கம் ஐயா. குடியிருக்கும் சான்றோருக்கோ வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா. விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. சரி, எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டோம். இப்ப எந்த கதையை பத்தி பேச போறோம்? கதை கேளு கதை கேளு பசுமையின் கதை கேளு. கதை கேளு கதை கேளு பசுமையின் கதை கேளு, சுவையாக நான் சொல்லுறேன். கதை கேளு கரிமேட்டு கருவாயன் கதை கேளு ஐயா. அடே அது இல்லடா, கதை கேளு பசுமையின் கதை கேளு, சுவையாக நான் சொல்லுறேன். கதை கேளு பசுமையின் கதை கேளு, சுவையாக நான் சொல்லுறேன். அந்த சுவையான கதை கேட்டு பசுமையை நிலைநாட்டு பசுமையை நிலைநாட்டையா. அந்த சுவையான கதை கேட்டு பசுமையை நிலைநாட்டு பசுமையை நிலைநாட்டையா. பாரம்பரியத்தை விட்டு புட்டு இப்ப ஆடுறோம் போன்ல விளையாட்டு. பாரம்பரியத்தை விட்டு புட்டு பாடுறோம் போன்ல விளையாட்டு. பாரம்பரியத்தை விட்டு புட்டு இப்ப ஆடுறோம் போன்ல விளையாட்டு. பாரம்பரியத்தை விட்டு புட்டு பாடுறோம் போன்ல விளையாட்டு. என்னென்ன தலைப்பை சொல்ல சொன்னா பாட்டு பாடுறீங்க? கலகலப்பா பாட்டு பாடியே கலக்க வந்தோம், ஆமா கலக்க வந்தோம் கண்ணனே தானே. கலகலப்பா பாட்டு பாடியே கலக்க வந்தோம், ஆமா கலக்க வந்தோம் கண்ணனே தானே. பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசை பாட வந்தோம். பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசை பாட வந்தோம். பசு தமிழ் மொழியாலே அதே விழாவில், ஆமா அதே விழாவில் கண்ணனை பாட வந்தோம். பசு தமிழ் மொழியாலே
கருத்துடனே பாட வந்தோம். அண்ணே சீக்கிரமா தலைப்பு சொல்லுங்கண்ணே. நாம இப்ப வில்லிசையில் பாட வந்துள்ள தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். பசுமையும் பாரம்பரியமும். ஆமா, பசுமைன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன சாமி? ஊரெங்கும் மரம் இருக்கும், ஊர் நடுவே குளம் இருக்கும். ஊரெங்கும் மரம் இருக்கும், ஊர் நடுவே குளம் இருக்கும். உள்ளதா உள்ளபடியே சொல்லுறேன் கேளு, ஆமா சொல்லுறேன் கேளு, தன்னே தானே. உள்ளதா உள்ளபடியே சொல்லுறேன் கேளு, ஆமா சொல்லுறேன் கேளு, தன்னே தானே. ஊருல எல்லா இடங்களிலும் பச்சை பசல் என்று மரங்கள் நிறைந்திருக்கும். ஆஹா. குளத்துல பூக்கள் நிறைய பூத்திருக்கும். சோலைகளில் காய்கனிகள் நிறைய இருக்கும். அப்படியா? வயலெங்கும் நெல், வாழை, மஞ்சள், இஞ்சி, கரும்பு மற்றும் காய்கறிகள் என அனைத்தும் நிறைந்திருக்கும். அப்படியா? அடே, சுருக்கற்கையின் வளத்தையும் வாழ்க்கையின் நம்பிக்கையும் பிரதிபலிக்கும் ஒரு பரந்த பொருளை கொண்டுள்ளது. ஆமா அண்ணே, நம்ம மைதானம் கூட பச்சை. அது மின்சாரம்னா அணைஞ்சு போயிடுமாடா. ஆனா நம்ம அண்ணன் என்றைக்கும் அணையாத பசுமையை பத்தி நல்லா சிறப்பா சொன்னாருடா. கிராமத்துல ஊரை பசுமையா வச்சுக்கிற மாதிரி நகரத்திலயும் வீட்டை பசுமை வீடா மாத்தணும். என்னது பசுமை வீடா? அது எப்படின்னே? வீட்டுக்கு பச்சை கலர்ல பெயிண்ட் அடிக்கணுமாண்ணே? அட அப்படி இல்லடா, சொல்ல போறது முழுசா கேளு. மாடி தோட்டம் வைக்கணும், மழை நீரை சேமிக்கணும். மாடி தோட்டம் அமைக்கணும், மழை நீரை சேமிக்கணும். மக்கும் மக்கா குப்பைகளை தங்கப்படியே, ஆமா தங்கப்படியே தரம் பிரிக்க வேணுமுங்க. மக்கும் மக்கா குப்பைகளை தங்கப்படியே, ஆமா தங்கப்படியே தரம் பிரிக்க வேணுமுங்க. மக்கும் மக்கா குப்பைகளை தங்கப்படியே, ஆமா தங்கப்படியே தரம் பிரிக்க வேணுமுங்க. மக்கும் மக்கா குப்பைகளை தங்கப்படியே, ஆமா தங்கப்படியே தரம் பிரிக்க வேணுமுங்க. இப்படி தரம் பிரிக்கப்பட்ட மக்கும் குப்பைகளை மண்ணுக்கு உரமா மாத்தணும். மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தணும். அப்படி வீட்டுல மாடி தோட்டத்தை அமைச்சு வீட்டையே குளுமையா ஆக்கணும். அட, இதுக்கு போய் ஏன் இவ்வளோ வேலை செய்யணும்? ஏசி போட்டா வீடு குளிர்ச்சி ஆயிடுமே. சரி, நீ ரொம்ப அறிவாளிதான். அட, அவ கிடக்குறா விடுங்கண்ணே. பசுமை பற்றி சிறப்பா சொல்லிட்டீங்க. இப்ப பாரம்பரிய பற்றி சொல்லுங்களா கேட்போம். வழி வழியா வந்து வந்த வாழ்க்கைதான் பாரம்பரியம். வழி வழியா வந்து வந்த வாழ்க்கைதான் பாரம்பரியம். பழங்களும் காய்களும் உண்டதுதான் பாரம்பரியம். பழங்களும் காய்களும் உண்டதுதான் பாரம்பரியம். குழந்தைகள் விளையாடிய விளையாட்டும் பாரம்பரியம். குழந்தைகள் விளையாடிய விளையாட்டும் பாரம்பரியம். அப்படி நம்ம முன்னோர்கள் வழி வழியா வாழ்ந்து வந்த முறைதான் பாரம்பரியமாகும். அதாவது நம்ம முன்னோர்களின் வாழ்க்கை முறை, உணவு முறை, விளையாட்டு முறை மற்றும் நாகரிகம், கலாச்சாரம் பற்றி கூறுவதுதான் பாரம்பரியம். அட ஆமா, நாங்க கூட போன்ல பப்ஜி, காட் ஆஃப் வார், ஃப்ரீ ஃபயர், பிளே பாய், ரோப்ளெக்ஸ் இப்படி பல விளையாட்டுகள் விளையாடுறோமே. அட அதெல்லாம் இல்ல. அப்ப பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேனே. கபடி, கண்ணாமூச்சி, கிட்டி புல், பல்லாங்குழி. கபடி, கண்ணாமூச்சி, கிட்டி புல், பல்லாங்குழி. பம்பரம், பச்சை குதிரை, பரமபாதம், கோலி குண்டு. பம்பரம், பச்சை குதிரை, பரமபாதம், கோலி குண்டு. கபடி, கண்ணாமூச்சி, கிட்டி புல், பல்லாங்குழி. பம்பரம், பச்சை குதிரை, பரமபாதம், கோலி குண்டு. கபடி, கண்ணாமூச்சி, கிட்டி புல், பல்லாங்குழி. பம்பரம், பச்சை குதிரை, பரமபாதம், கோலி குண்டு. மேலும் வீர விளையாட்டான உரியடி, ஜல்லிக்கட்டு ஆகியவை மட்டும் இல்லாம கோலாட்டம், கும்மியாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம். கோலாட்டம், கும்மியாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம். தில்லு பாட்டு, பரதம், தெருக்கூத்து, பொம்மலாட்டம். தில்லு பாட்டு, பரதம், தெருக்கூத்து, பொம்மலாட்டம். கோலாட்டம், கும்மியாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம். வில்லு பாட்டு, பரதம், தெருக்கூத்து, பொம்மலாட்டம். கோலாட்டம், கும்மியாட்டம்,
கரகாட்டம் மயிலாட்டம் வெள்ளே பாட்டு பாரதம் தெருக்கூத்து பம்பலாட்டம். இப்படி பலவிதமான பாரம்பரிய விளையாட்டுகளும் பல பாரம்பரிய இசைக்கருவிகளும் உள்ளது. அது மட்டும் இல்லாம பாரம்பரிய உணவுகள், திருவிழாக்கள்னு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்படி பசுமையையும் பாரம்பரியத்தையும் நம்ம கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். கடைபிடிச்சிருவோம். பாரம்பரியம் வீட்டை காக்கும் பசுமை நாட்டை காக்கும். 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 அடடே, நேரம் போனதே தெரியல. சரி சரி, மங்களம் பாடிடுவோமா? பாடிடுவோம். வாழியவே பல்லாண்டு காலம் நலம் வளமும் பெற்று வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் நலமும் வளமும் பெற்று வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் நலம் வளமும் பெற்று வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் நலமும் வளமும் பெற்று வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் நம் ராஜாஜி பப்ளிக் பள்ளி வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் நம் ராஜாஜி பப்ளிக் பள்ளி வாழியவே. வாழிய வாழிய வாழியவே நம் ராஜாஜி பப்ளிக் பள்ளி பல்லாண்டு காலம் வாழியவே. வாழிய வாழிய வாழியவே நம் ராஜாஜி பப்ளிக் பள்ளி பல்லாண்டு வாழியவே. மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை பெறுவோம், பசுமையை பாதுகாப்போம், பசுமையை பாதுகாப்போம், பாரம்பரியத்தை போற்றுவோம். பாரம்பரியத்தை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.